ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நைட்டுக்கு டிஃபன் செய்ய போகிறோம். அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த மிளகு நான் கொட்டி வச்சிட்டேன். இது கொஞ்சம் அரைச்சிக்கலாம். என்ன பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கிறா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இட்லி சேர்த்துக்கிட்டு நம்ம வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் இப்போ நம்ம புதினா கொஞ்சம் இதை சேர்த்துக்கலாம் வதக்கும் போது. இது வந்து முந்திரி பருப்பு 4 போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து கறி மசாலா, இது வந்து கரம் மசாலா ஆகட்டும். ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நம்ம இருந்த பாத்திரத்தை அப்படியே கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளியை நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் புதினாவை போட்டுக்கலாம். என்ன தட்டு மேலே தெளிக்காமல் இருக்கிறதுக்காக. ஓ, புது டெக்னிக்கா? இட்லியை போட்டுக்கலாம். வச்சுருந்தோம்னா இந்த தக்காளி இதில் ஊற்றிக்கலாம். குருமா மாதிரியா? போடாமல் தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து புதினா, அப்புறம் வந்து இது என்னது முந்திரி. இப்போ குழம்பு வந்து நல்லா அந்த கொதிச்சுட்டு இருக்குது. அந்த பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் இன்னும் உப்பு போடல. இது கொஞ்சம் நல்லா கொதிச்ச வேண்டிய கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட கிடையாது, இப்போ போட்டுக்கலாம். தேவையான போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. நல்லா கொதிக்க விடலாம். லைட்டாக உப்பு போட்டால் இருக்குது. ஏற்கனவே நம்ம காரம் போட்டது அதே போதும். உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டா போதும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தோசை வேணுமா இட்லி வேணுமா? எனக்கு இட்லி ஊற்றிடலாமா? அதுவும் சிம்பிளாக வேலை முடியும். இப்போ வந்து இருக்கிறதுலே நம்மளுக்கு பாத்திரம் வைக்கிறது பெரிய வேலைக்கு முடிச்சாச்சு. இப்போ திரும்பி எப்படி சாப்பிட்டு திரும்பி போடுவோம். அது வேலைக்கே முடிச்சு எதுவும் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு 10 மணி ஆகி போயிடும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம அடுத்தது இட்லி குண்டாவை வச்சுட்டு இட்லி ஊற்ற வச்சிடலாம். இருக்கிற பாத்திரத்தை அப்படியே கழுவிச்சிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். இப்போ ஒரு வாட்டி கழுவுணும், அப்போ ஒரு வாட்டி கழுவணும், கழுவிட்டே இருக்கும். அப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நானும் பசங்க பால் ஆற்றி கொடுத்தாச்சு, காஃபி வச்சு குடிச்சாச்சு. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய்ட்டு தூங்க போகிறோம். எல்லாருக்கும் குட் நைட். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட திறமையில அப்படியே வெளியில் வருது. நைட்டு மாவு ஊற வச்சுருந்தோம். அப்புறம் காலையில் போய் அழைச்சிட்டு வந்தாச்சு. மாவெல்லாம் கேட்கக்கூடாது, அடிவாங்க. ப்ளீஸ். கை கழுவுனிய முத. ஆஹா. இப்போ எப்படி மாவு கேட்குற? கை கழுவிட்டா போச்சு. கை கழுவிட்டேன். இப்போ கொடுக்கலாம்ல. இந்த பையன் எப்போ பார்த்தாலும் இந்த மாவு கலக்கும்போது மாவு வந்து தின்றதே தான் வரைய வச்சுட்டு இருக்கான். எடுத்துக்கோ. நீ தின்னது போக தான் எங்களுக்கு மீதி. செம்ம டேஸ்ட். மாவு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கும். அப்புறம் வந்துங்க அப்புறம் தண்ணி வந்து நல்ல தண்ணி வந்து 10 நாள் ஆகுது. எல்லாமே காலியாக கிடக்கு. நாங்கள் போய் டேங்கில் தான் 2 குடம் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணி வந்து குடிச்சு தான் வச்சுக்கணும். உப்பு தண்ணி வேணால் இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணியே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் திரும்பி நாளைக்கு தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து நம்ம இட்லிக்காக மாவு கலக்கிட்டு இந்த பையன் எடுத்து தின்னுட்டுருக்கான். கம்முன்றான். தக்காளி குழம்பு ரெடி ஆயாச்சு. அப்புறம் எந்த தேங்காய் கூட கிடையாது. நம்ம தக்காளி வச்சு இன்றைக்கி சாம்பார் வச்சாச்சு. இது எப்படி
செஞ்சுக்கிது வீடியோவும் பாருங்கள். அப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கிட்ட இட்லி சுட்டு கொடுத்துட்டு அவனை எப்படி இருக்குன்னு நான் கேட்க போகிறேன். இது அவ்வளோதான், கொதிச்சிச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயும் தெரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் இது வந்து ஒரு தட்டு போட்டு முடிச்சிடலாம். இந்த தக்காளி குழம்பு வந்து நம்மளுக்கு வீட்டில் 4 பேர் தான் இருக்கோம். அது எங்களுக்கு போதும், ஒரு நேரத்துக்கு எங்களுக்கு போதும். உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. குழம்பு நல்லாயிருக்கும், ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நான் தான் புதுசாக வந்து இப்போ செய்யலாம் அப்படின்றதுனால இப்படி நான் யோசனை பண்ணி நான் செய்வேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தக்காளிக்கு வந்து நம்ம வீட்டில் இட்லி தக்காளி சாம்பார், தேங்காய் இல்லாத தக்காளி சாம்பார். பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. தக்காளி குழம்புப்பா, சாப்பிட்டு சொல்லுப்பா. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லு. குழம்பு தேங்காய் இல்லாமல் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. புதுசு புதுசாக மூளை ஒர்க் ஆகுதுங்க எனக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லு டேஸ்ட்டு. அப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நானும் பசங்களுக்கு பால் ஆட்டி கொடுத்தாச்சு, காஃபி வச்சு குடிச்சாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் தூங்க போகிறோம். எல்லாருக்கும் குட் நைட். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.